இப்போ யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு ஒன்று. இப்போ இதுலேயுமே ஓனர் லெவல் யூசர் லெவல் 2 லைன் இருக்கும். இப்போ இது வந்து ஓனர் லைன் நம்ம லைன் பண்ணோம். ஃபினான்ஷியல் இயர் லைன் ஆகும். இப்போ நம்ம ஹோட்டல் லான்ச்சஸ் லைனும் ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் லைன் வந்து லைன் ஆகும். இதில் மெயின் டேஷ்போர்டு. இந்த மெயின் டேஷ்போர்டு என்ன இருக்குன்னா இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே அவைலபிள். இந்த ரெட் கலருக்கு செக் அவுட் ஆகிருக்கு. இந்த எல்லோ கலர் ஆக்குபைடு. இந்த ப்ளூ கலர் ரிசர்வ். ஆல்ரெடி முன்னாடியே புக்கிங் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கலர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எத்தனை ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஏசி நான் ஏசி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த டேஷ்போர்டு இப்போ இந்த கிளிக் பண்ணாவே அவைலபிள் பார்த்துக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து 416 ரூம் புக் பண்ணுறாங்க. இதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாஸ்டர் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளோர் மாஸ்டர், ஹெச்எஸ்என், ரூம் டைப்பு, ஆட் கண்ட்ரி, ஸ்டேட்டு, ரெஃபர் யார் இந்த யார் ரெஃபர் பண்ணுறது, கெஸ்ட் கம்யூனிட்டி, கெஸ்ட்னா எந்த கெஸ்ட்டு கம்பெனிலேருந்து வந்ததுனால யாரை ரெஃபர் பண்ணிடுறது, மீல் பிளானு, ஈவென்ட் மாஸ்டர், புக்கிங் டைப்பு, எக்ஸ்பென்சஸ் மாஸ்டர் இது எல்லாமே வச்சுருக்கோம். அடுத்து புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டேட்டஸு, ரூம் ரிசர்வேஷன், ரூம் கேன்சலேஷன் டைப்பு, செக்இன், ப்ளஸ் வந்து செக் அவுட் கேன்சலேஷனு, செக்இன் கேன்சலேஷனு, செக் அவுட் கேன்சலேஷனு. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் வச்சுருக்கோம். ரிசர்வேஷன் ரிப்போர்ட் வச்சுருக்கோம். ரூம் புக்கிங், செக்இன், செக் லிஸ்ட்டு, செக் அவுட் லிஸ்ட்டு, அரைவல் டிபார்ச்சரு, செக்இன் அவைலபிலிட்டி இது இருக்கும். ப்ளஸ் லாண்ட்ரி மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹவுஸ் புக்கிங், ரெஸ்டாரண்ட் லாண்ட்ரி அவங்களுடைய ப்ராடக்ட் அந்த அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ரெஸ்டாரண்ட் மாடல். இப்போ லாட்ஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுட்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதர் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் மெனு கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கஸ்டமர் ஃபோன் நம்ம ரிவ்யூ டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேக் அவையா ரூம் சர்வீஸ் ஆகும். டைமிங் கொடுத்தோம்னா ரூம் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ராடக்ட்டு வெயிட்லி ஒரு 5 கிளிக் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு கேஸ் கார்டு யூபிஐ ஆகட்டும் இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூம் போய் அடையும். ஓகேங்களா? அதுக்கு வவுச்சர்ஸ் அவங்க பேமெண்ட் எக்ஸ்பென்சஸ் வவுச்சர் எல்லாமே பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸும் ரிப்போர்ட்ஸு அதர் ரிப்போர்ட்ஸு எம்ப்ளாயி அலவன்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அட்மிட் பண்ணுறது, எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு ரோல் ஆட் பண்ணுறது, யூசர் ட்ராக்கிங்கு இது எல்லாமே வந்து செட்டிங்கு ஜென்ரலாக இருந்த அப்ளிகேஷன். ஒரு ரூம் வந்து நான் புக் பண்ணி காமிக்கிறேன். இந்த கரண்ட் டேட்டில் இந்த ரூம் புக்கிங் இருக்குது. இந்த டேஷ்போர்டு வந்து காமிக்கிறேன். இப்போ டேஷ்போர்டில் டீலர்ஸ் ரூம் பண்ணுறேன். 418 ரூம் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்துடும். எடுத்தோடனே கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் கிடைக்கும். புது கஸ்டமர் வந்து நியூ ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணி கஸ்டமர் ஆட் பண்ணணும். சரத்தில் ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவங்க செக்இன் பண்ணுறாங்க. ஒரு நாள் செக்இன் பண்ணாரு. ரூம் நம்பர் என்ன 103 இருக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா பில் எது வேணும்னா எக்ஸ்ட்ரா பில்லு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பில் சார்ஜ் இருந்தால் சார்ஜ் கொடுத்தோம்னா கீழே வந்துடும். இது மல்டி ரூம் ரேட்டிங் புக் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இந்த ரூம் புக் பண்ணிடுவோம். ரூம் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் ஃபோர்த் ஃப்ளோரில் பர்பஸ் விசிட்டிங் ஆஃபீஸில் பர்சனலாக அது மாதிரி போகலாம். செலக்ட் டைப் ஆன்லைன் வாக்கிங்க மீல் பிளான் எது தேவைப்படலாம் போடலாம். ஈவெண்ட் டைப் ஈவெண்ட் அது மாதிரி இருக்கும். ப்ளஸ் வேறு ஏதாவது பேரண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேல் இருக்குன்னா ஃபீமேல் இருக்கும், சைல்டு இருக்கும், ஜிஎஸ்டி இன்க்ளூசிவ் ப்ளஸ் வரும். ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் எடுத்துக்கலாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 3,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து காமிக்கும். பேமெண்ட் மோட் வேணால் கேட்கும். கேஷ் ஆன் கடை யூபிஐ கேஷ் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனிஸுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டே பண்ணிக்கலாம். 1 கேட்கும். ப்ளஸ் கொடுத்தோம்னா ரிவ்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஃப்ரெண்ட் இடத்துல இருந்தால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து எப்படி ஆகாது சேவ் பண்ணுவோம். போர்டில் வந்துட்டு ரிசர்வேஷன் ப்ளஸ் புக்கிங் செக்இன் லிஸ்ட் ஆகணும். மெட்டீரியல் யாரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து செக் அவுட் லிஸ்ட் என்ன யாரெல்லாம் செக் அவுட் பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் வந்து அலைய டெம்பரேச்சர் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வாக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படியே ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடும். நைட் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு, டே புக்கு, அனாலிட்டிக் ரிப்போர்ட்டு, ரூம் வைஸ் ஹவுஸ்